Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 वेदंगल दानी வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம் தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அப்பா நேற்றுக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தா வைத்திக்கே வழி இல்லாத போது இந்த வைதிகம் எதுக்கு அப்படின்னு. வைதிகம் பண்ணினா வரும்படி வராதப்பா. அப்பா உங்களை தான்ப்பா கேட்குறேன். என்னப்பா ஒன்றுமே பேசாமல் வரேன். சொல்றேன். ஏண்டா அம்பி இங்கே நின்னுட்ட? வாவுல இந்த கோயிலுக்கு வர நான் இஷ்டப்படலை. அபச்சாரம் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. இது தீட்சிதர் மாமாவோட கோவில் தானே? கோயில் அவரோட பராமரிப்பில் இருந்தாலும் கடவுள் எல்லாருக்கும் பொதுதானப்பா. கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. அப்படியும் பிரத்யேகமாக கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போனால் ஒரு கட்டுப்பாடு வரும், மன அமைதி ஏற்படும். அலைப்பாயாத மனசு அமைதியை தேடுவானே. என்னடா அம்பி எனக்கு தெரியாத வேதாந்தம் எல்லாம் நீ பேசுகிற? எதுவுமே நாமளாம் ஏற்படுத்திக்கிறது இல்லை, தன்னால் வரும். சரி முதல்ல உள்ளவா. உங்கள் அப்பா நான் சொல்கிறேன் உள்ளவா.
குழந்தை தியாகராஜா, கொஞ்ச நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன்ப்பா. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கண்ணா, 8 தலைமுறையாக வைதிகம் பண்ணிட்டு வர குடும்பம்டா நம்ம குடும்பம். இதைத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கலே. ஆமாம்ப்பா, இந்த வாழ்க்கை முறையை நீயும் கடைபிடிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எதுக்கு இப்போ திடீர்னு இதை சொல்கிறேன்? உங்கள் அம்மா உன்னை வேற மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறா, அபிப்பிராயப்படுறா. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அவளை சொல்லியும் குத்தமில்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து அவளுக்கு பணத்தாசை வந்துடுது. பணம் தான் பிரதானம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் கண்ணா, வைதிகம் பண்ணுறதுல இருக்கிற ஆத்ம திருப்தி ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சாலும் கிடைக்காதுப்பா. எது எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். அண்ணா வந்துட்டு இருக்கார், அண்ணா வந்துட்டு இருக்கார். சந்தானரமா, அண்ணா வந்துட்டு இருக்கார். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம்லாம் இருக்கட்டும். பிள்ளையாண்டனுக்கு மரியாதை பற்றி சொல்லி தர வேண்டாம். அண்ணாவை பார்த்தோன்னே எழுந்துக்காம இப்படி உட்காந்துருக்கானே, அதான் அண்ணா கோச்சின்னு போயிட்டேன். உங்க அப்பா இன்னைக்கு வசமா மாட்டின்ட்டார். அண்ணா, அண்ணா, கோச்சுக்காதீங்க அண்ணா. அவமதிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஏதோ அறியா வயசு. அப்பனுக்கே தோணாத போது பிள்ளைக்கு எங்கேருந்து முளைக்கும் மரியாதை? அண்ணா, என்னண்ணா இப்படி சொல்கிறேன்? நான் எப்போ நான் மரியாதை குறைவாக நடந்துட்டேன்? சந்தானரமா, நன்னாவே நடிக்கிற. ஏதோ அண்ணாவா இருக்கத்துண்டு பொறுத்துன்னு போயின்னு இருக்க. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா உன்னை பகிஷ்காரமே பண்ணியிருப்பா. ஆமாம். நீங்கள் என்ன பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலன்னு சொல்லாத, புரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லு. என்னடா முழிக்கிற? மொழிதான் இருக்கு பெருசா, ஆட்டு மொழி. ஏண்டா எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம நிறைய பேர் ஆத்துக்கு போய் வைதிக காரியங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கியா? எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? என்னது என்னது இது? அண்ணாவை அண்ணாவை எழுத்து கேள்வி கேட்குறான் ஒரு பொடியும். அதை 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 பார்த்துட்டு பேசாமல் நிற்கிறான் பெத்தவன். வேற ஒன்றும் இல்லடா சீமாச்சோ, எல்லாம் நான் பண்ணின தப்பு. அண்ணா, அதை சொல்கிறேல. அவசரம் கொடுக்க மாதிரி நீயா எதையாவது மனசில் நினச்சிக்கிண்டு ஒன்று கிடக்க ஒன்று கேட்டு தொலைக்காத. அண்ணா, கோச்சுக்காத. அம்பியை நான் அடக்கி வைக்கிறேன். முதல்ல நீ அடங்குடா, அப்புறம் உன் புத்திரசிக அவனை அடக்கலாம். குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு ஏங்கி இந்த உனக்கு அண்ணாவோட சீமாச்சோ, என்னோட அனுகிரகத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் குழந்தை பிறந்து அவனை வளர்ந்து பெரியவன் ஆயிட்டானோன்னா அதான் தலகால் தெரியாமல் ஆகாசத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டே இருக்க. அந்த திமிர் பிடிச்ச ஞானாம்பரோட தயவில் எத்தனை நாள் உன்னால் காலக்ஷேபம் பண்ண முடியும் நானும் பார்த்துடுறேன்டா. அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. யார் யாரோ இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்கள் மனசை கலக்க பார்க்குறா. அதை ஏன்டா என்ன பார்த்து சொல்கிறேன்? ஏதோ அண்ணாக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி சுய சிந்தனையே இல்லாத மாதிரி நான் பேசுகிறேன். சீமாச்சு, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்தாத. அண்ணா, உங்களை மீறி செயல்படுற சக்தி என்கிட்ட கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். என் மேலே நிஜமாவே உனக்கு மரியாதை இருக்குன்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த அக்ரஹாரத்தில் எந்த வைதிக காரியமும் நீ பண்ணி வைக்க கூடாது. அண்ணா, என்னென்ன சொல்றேன்? என்ன ஒரு மாதம் போருமா? அதுக்குள்ள என்னென்ன நடக்க போறதுன்னு பார்ப்போம். ஞாபகம் இருக்கட்டும், ஒரு மாதம் எந்த வைத்திய காரியமும் கிடையாது.
வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நீங்கள் நிஷ்டையில் இருக்கேல் போல இருக்கு. ஒரு நிமிஷம் கீழே வந்துடுறேன். இல்லை வேண்டாம், நீங்கள் அப்படியே இருங்கோ. இப்படி பேசுகிறதும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு விதத்தில் வேடிக்கையாகவே இருக்குது. காத்தால கோயிலுக்கு போயிருந்தேன், பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படி வச்சிருங்கோ. வச்சுட்டேன். முகம் சிரிச்சாலும் உங்கள் மனசு சஞ்சலம் அடைஞ்சிருக்கு. சமாதானம் தேடி இங்கே வந்திருக்கேன். அது எப்படி சுவாமி மற்றவா மனசை உங்களால் அவ்வளவு துல்லியமாக ஆராய முடியறது? ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். அது போட்டோம், உங்கள் व्यसனத்துக்கு என்ன காரணம்? எப்படி சொல்கிறது? இந்த ஆற்றுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னு சொல்லுவேன். யாரையுமே நம்ப முடியல. பெத்த பொண்ணையே நம்ப முடியல. களி முத்தி போச்சு. காதல் மலிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கும் நீரஜாவோட காதல் விவகாரம் தெரியுமா? அதான் இப்போ சொல்லிட்டேல. முரளின்னு ஒரு பையனை காதலிக்கிறாளாம். அந்த புள்ளையாண்டான் அன்னைக்கு இங்க வந்திருந்தான். முரளி.comனு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கான். அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கான். மேல சொல்லுங்க. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம என் முகத்துக்கு நேரா சொல்றான், இன்னவே ஐ லவ் நீரஜா அப்படின்னு. எனக்கு உடம்பெல்லாம் படபடத்து போயிடுது. பத்திண்டு வந்தது. வெக்கம் மானா இருந்தா இனிமே ஆத்து பக்கம் வரக்கூடாது. விரட்டிட்டேன். தடை உத்தரவு போட்டாலே மனசுக்கு திருடுத்தனம் பண்ணோன்னு தோணும். எல்லாரும் முன்னால அன்னைக்கு வீராவேசமா பேசிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள கலகலத்து போயிட்டேன். கலவரத்தில் இருக்கேன். முரளியால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, தொல்லையும் இருக்காது. நீங்க அனாவசியமா உங்க மனசை போட்டு வருத்திக்க வேண்டாம். அவனால எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு எப்படி முரளியை தெரியும்? பழத்தை சாப்பிடுங்கோ, மரத்தை தேடாதீங்கோ. எது எப்படியோ உங்ககிட்ட பேசினதுல ரொம்பவுமே சமாதானமா இருக்கு. ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. அதுக்காக ரொம்பவே நிশ্চিந்தையா இருக்க வேண்டாம். முரளியை பற்றி கவலைப்படுறதுக்கு பதிலாக நீரஜா மேலே கவனத்தை செலுத்துங்கோ. அவளுக்கு ஏற்பட போகிற மாறுதல்களை தாங்கிக்க மனசை திடமாக வச்சுங்கோ. என்னது இது? புதுசாக என்னெல்லாமோ சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, விதி சொல்கிறது. Rupees 40,000 crore gold mine, Z Gold preferred buyer in your town. எப்படியோ தப்பிச்சோம் பிழைச்சோன்னு மேட்சை வின் பண்ணிட்டானுங்க. ஏன்பா என்ன காலையில ஏந்திரிக்கும் போது நல்லா தானே இருந்தீங்க? இப்போ என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இந்த கேஷவோட கார்ட்டூன் பார், அவ்வளோ பிரமாதமா வரைஞ்சிருக்கிறேன். பார் பார். உனக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் பாரு. கார்ட்டூனை பத்தி பேசிட்டு இருந்தோம், கார்ட்டூன் மாதிரியே ஒருத்தன் நிற்கிறானே. Who are you?
What do you want? What can I do for you? தமிழ்லயே பேசலாமே. Welcome, welcome. Come in, my dear sweet little child. I hope the flight was comfortable and your stay will be here. தமிழ்லயே பேசலாமே. பேசலாமே. பேசலாம். பேசலாமே. தாராளமா பேசலாம். இங்கே நின்னுட்டு தான் பேசணுமா இல்ல உள்ள வந்து பேசலாமா? வாங்க தம்பி, உள்ள வாங்க. Thank you. நீங்க தான் மிஸ்ஸஸ் ஆண்டாள் இல்ல? ஆண்டாள் என்னத்த ஆண்டாள், ஒண்ணுமே ஆளல. என்ன தாஜ், உங்க பொண்ணை பத்தி நீங்களே கமெண்ட் அடிக்கிறீங்க? என்னப்பா அது, ஒன்னையே இப்பதான் நாங்க பாக்குறோம். ஆனா நீ என்னமோ எங்க எல்லாரையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுற. அதை விடுங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட் அதை சொல்லு. நம்ம டீம் என்னமோ ரொம்ப பிரமாதமான டீம் தான். சுலபமாக ஜெயிக்கக்கூடிய மேட்சை கூட த்ரில்லிங்காக மாத்திர கெப்பாசிட்டி நம்ம பசங்கிட்ட தான் உண்டு. 20 ரன் 7 விக்கெட் இருக்குன்னு சந்தோஷமாக மேட்சை பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்த 2 ஓவரில் 6 விக்கெட் காலி. 2 பால் 4 ரன் ஈக்குவேஷனில் கொண்டு வச்சுருவானுங்க, ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி. இந்த சாமர்த்தியம் வேற எந்த டீமுக்காக உண்டாதீங்க சொல்லு பார்க்க. போதும்பா, இவர்கிட்ட கிரிக்கெட்டை பற்றி ஆரம்பித்தா போதும், ஓயாமல் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. நானா? கார்ட்டூன். வரும்போது நீங்க பேசிட்டு என் காலை வந்துச்சு. நாம எல்லாருமே கடவுள் வரைஞ்ச கார்ட்டூன்ஸ் தானே. கேஷவ் கார்ட்டூனிஸ்ட் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். யூனோ, இட் ஷுட் பி அ ஃப்ரெண்ட்லி வேர்ல்ட். போகும்போது என்னத்தை பெருசாக கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ இருக்கிற வரைக்கும் நல்ல சந்தோஷமா ஜாலியாக சிரிச்சு பேசி கலகலப்பாக இருந்துட்டு பட்டுன்னு போயிடணும். போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்னேகாட்ட கொடுக்கணும். ஐ மீன் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடின்னு சொன்னேன். ஸ்னேகா இப்போ வீட்டில் இல்லையே. தெரியும், அதான் வந்தேன். நீ யாருன்னு சொல்லியேப்பா. நான் அழகன். பேர் பொருத்தமாகவே இல்லை. தாஜ், வாழ்க்கையில் எல்லாமே போடணும்னு எதிர்பார்க்க கூடாது தாஜ். சும்மா ஒரு தமாஷ்காக அழகன்னு சொன்னேன். என் பேர் விஜய். ஸ்னேகாவை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஸ்னேகா வந்தா இதை கொடுத்துருங்க. கொடுங்க, படிச்சு பார்த்துட்டு கொடுங்க. படிங்க ப்ளீஸ். ஹலோ ஸ்னேகா, சொல்லத்தான் நினைக்கிறேன். அக்னி சாட்சி 3 முடிச்சு. அரங்கேற்றம் அனுபவி ராஜா அனுபவி, நினைத்தாலே இனிக்கும். அவர்கள் 2 கோடுகள், 100க்கு 100 தப்புத்தாளங்கள். நான் அவன் இல்லை. புது புது அர்த்தங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன். அவள் ஒரு தொடர்கதை. என்னப்பா அது, என்னென்னமோ எழுதியிருக்கு. புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஸ்னேகாட்ட கொடுங்க, அவளுக்கு புரியும். இது என்ன முடிச்சு போட்டிருக்கு? அதில் முடிச்சு போட்டிருக்கு. மற்றதெல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு, முறிஞ்சிடும் போல இருக்கு. விஜய், குழப்பற, ரொம்பவே குழப்பற. அடுத்த தடவை வரும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும். எல்லாமே. வரேன் தாஜ். ஆமாம், பொல்லாத பிறந்த நாள். நான் என்ன அரசியல்வாதியா சினிமா ஸ்டாரா பிறந்த நாளை பற்றி பெருசாக பேசுறதுக்கு? தொட்டத்துக்கெல்லாம் ஏன் எல்லாரோடையும் தகராறு பண்ணிட்டு இருக்கேன்? ஏற்கனவே சூடு வச்ச மீட்டர், அதுக்கு மேலே பணம் அடிக்கணும்னு பார்த்தா கோவம் வருமா வராதா? சரி, கோவம் வந்து சண்டை போட்டு இப்போ என்ன போகிறது? அந்த ஆட்டோக்காரன் கண்ணா அப்படின்னா சுத்த தமிழில் பேச ஆரம்பிச்சிருவான், காதே கூசுற மாதிரி. உங்களால் அதே தமிழில் திருப்பி பதில் சொல்ல முடியுமோ? வெயிலில் வந்தது, படபடப்பாக இருக்கும். சித்த உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கோங்க. எல்லாத்தையும் ஒழியறதுன்னு விட்டு தொலைக்க வேண்டியதானே? விட்டுடுறேன், எல்லாத்தையும் விட்டுடுறேன், எல்லாரையும் விட்டுடுறேன், தண்ணி தெளிச்சு விட்டுடுறேன். போனா போறதுன்னு விட்டு தானே இன்னைக்கு உன் பொண்ணு நீர்ஜா
இந்த நிலைமையில இருக்கா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. என்னடா உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி டாக்டர் இன்ஜினியர் ஆக போறியா இல்ல அப்பா மாதிரி வைதீகமா? எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். கலகலப்பாகவே பேச மாட்டியா? கலகலத்து போயிருக்கிற என்கிட்ட இருந்து கலகலப்பான வார்த்தையை எப்படிப்பா எதிர்பார்க்குறேன்? என்னோட பவரை ஆன் பண்ணா உங்க பவர் எல்லாம் ஆஃப் ஆயிடும். இந்த சினிமா பட்டியல் ஏன் லெட்டர் வடிவத்தில் ஸ்னேகாவுக்கு வரணும்? வந்தவன் ஒரு லூஸு ஏதோ சம்மந்தம் இல்லாத இந்த டைட்டில்ஸாக எழுதி அமைச்சிருக்கான்னு நினச்சேன். ஆனால் இது வெறும் டைட்டில்ஸ் இல்லை, இந்த டைட்டில்ஸில் ஒரு கதையே அடங்கியிருக்கு. முரளிக்குள்ள இருக்கிற அம்பி தலை தூக்கி ஆசையை தூண்டி விட்டதோட விளைவு மகாதேவனை தேடி அவாத்துக்கே போனியா?